ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விக்டோரியா வாண்ட் அண்ட் ஸ்வார்ட் எபிசோட் 12 தான். ஸோ மறக்காம கீழே லைக் பண்றீங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த மாஸ்டரை அவன் எப்படி டிஃபீட் பண்ணிடுறான். இதனால எல்லாருமே வாயை பொழுது பாக்குறாங்க. அட இவன் உண்மையிலேயே அந்த கிராண்டுக்கு தோக்கடிச்சிட்டான். அங்க வில்லுக்கும் ஃபீல் ஆகுது, என்னோட பவர் அது கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு போகிற மாதிரி இருக்கு. அந்த கத்தில இருக்க ஃபயரும் அப்படியே அணிஞ்சு போகுது. அங்க கோலட்டும் பயங்கரமா கத்துறா. வில் பின்னாடி பாரு, பின்னாடி நிறையவே மாஸ்டர்ஸும் வில்ல நோக்கி வருது. எல்லா மாஸ்டரும் எதுக்கு வந்திருக்கும்னா அந்த கிராண்ட் டியூக் அது இறந்து போய் ஒரு மாதிரி பயங்கரமா கத்தி இருக்கும். அந்த அழுக சவுண்ட் கேட்டதுனாலதான் இங்க எல்லாமே வந்திருக்கு. இப்போ நம்ம கிட்ட போதுமான ஸ்ட்ரென்த் இல்ல, நம்ம என்ன பண்ண போறோம் இப்படி இவங்க யோசிக்கும் போதே அங்க இருக்கிற எல்லா சென்டனலும் ஜூலியஸ் மேல பயங்கரமா தாக்கலான்னு வருது. அதுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க ஸ்பெல்ல வச்சு அங்க இருக்கிற மாஸ்டர் எல்லாத்தையுமே அழிக்கிறாங்க. யார் அதுன்னு பார்த்தா பின்னாடி 6 பேரு கிட்ட இருக்காங்க. அல்ல ஒரு வயசானவரும் இருக்காரு. இவரை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதே வான் தானே, இப்பதான் அவரை பத்தியே சொல்றாங்க. இவரு தான் கிங் ஆஃப் மாகியா வெண்டர். அதாவது இவரு கிட்ட ஸ்ட்ராங்கஸ்டான வாண்டோ இருக்கு. ஆனா இவங்க எல்லாருமே இங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு டீப்பான டென்ஷன்ல அவங்க இந்த வழியா போயின்னு இருந்தாங்களா. இப்பதான் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் மாகியா வெண்டர் அவரு சொல்றாரு, நீங்க நல்லாவே சண்டை போட்டீங்க. இது கேக்குற எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். எல்லாருமே அப்படி கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோட அட்டென்ஷனும் இப்போ அந்த லார்ட் ஆஃப் லைட் அவரு மேலதான் இருக்கு. எல்லாருமே அவரை பார்க்கும் போது நான் வேற ஒருத்தரை பார்த்து இருந்தேன். இன்னொரு பர்சனும் நீ கேக்குறான். நான் ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன், ஏன்னா அந்த ஸ்வாட் இன்னமும் உயிரோட இருக்கு. சரி உன்னோட பேர் என்னது? என்னோட பேரா? என்னோட பேரு வில் சர்ஃபோர்ட். என்னோட பேரு ஃபின். நீ சாதாரணமா என்ன ஃபின்னு கூப்பிட்டாலே போதும். இந்த சைடு அவங்க 2 பேருமே சொல்றாங்க, நல்ல வேலை நம்ம சீக்கிரமாவே அதை அடைஞ்சிட்டோம். ஆனா அவங்க நம்ம பின்னாடி வந்திருந்தா இதை நம்மளால எதிர்க்க முடியாது. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம திரும்ப அவங்க வழிக்கு போகாம இருக்கிறதே நல்லது. ஆனா எப்படி பார்த்தாலும் நம்மளோட மிஷினை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ அதனால இந்த நரகத்திலேயே நம்ம ஒரு பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம். இதுக்கப்புறம் எப்படி எல்லாருமே தப்பிச்சு மேல வராங்க. ஆனா நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனது எல்லாமே ப்ரொஃபசர் தான். நல்ல விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எதுவுமே ஆகல. அதுக்கு நன்றி சொல்லணும் அவங்களோட எஃபோர்ட்டுக்கு தான். அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராக்சிஸ் இந்த மாதிரி நிகழ்வு நடந்தனாலேயே அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா இப்போ நாங்க எல்லாருமே அங்க சர்வே ஆயிட்டோம். இந்த பயங்கரமான ஆளுங்க அவங்க யாரு தான் எனக்கும் உண்மையை சொன்னா தெரியல. ஏன்னா அவங்க ரொம்ப கிரேசியா எல்லாரையுமே கொலை பண்ணிருக்காங்க. என்னாலே நம்ப முடியல, ப்ரொஃபசர் ப்ரூனோவையும் இந்த ப்ரொஃபசரையும் இந்த மாதிரி கொடூரமா கொலை பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா ஏதோ ஒண்ணு, அவர் வரலன்னா நம்மளோட நிலைமை என்ன ஆயிருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, நம்ம எல்லாருமே இப்போ சேஃபா இருக்கும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி நான் ஒரு நைட்டோட டியூட்டியை முழுமையாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தியாகியா மாலியே. அது வரைக்கும் இந்த விஷயம் நல்லதா இருக்கு. என்னோட அப்சர்வேஷன் எல்லாரும் மேலேயும் பெட்டரா இருக்கு. அதாவது எல்லாருமே எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நம்மளோட பார்ட்டி உண்மையிலேயே வேற லெவலாந்து ஒரு யங்கஸ்டான நைட்டா உங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இப்படி இவ சொல்லும் போதே அவளோட வயிறுல இருந்தும் பயங்கரமா சவுண்ட் வருது. எனக்கு தெரியுதுலையானா உங்களுக்கு பயங்கர பசி போல, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. அதை அவ சாப்பிட்றா. இது எப்படி இருக்கு? ரொம்ப ருசியா இருக்கு. இன்னமும் எனக்கு தர முடியுமா? கண்டிப்பா. இன்னமும் இதே மாதிரி அவ தந்துனே இருக்கா. அட நீங்க எவ்வளவுதான் சாப்பிடுவீங்க? அதாவது இங்க இருக்கிற ஆப்பிள் முழுக்க நீங்க சாப்பிட்டீங்க. இதே மாதிரி போச்சுன்னா எல்லாமே காலி ஆயிடும். உங்களுக்கு என்ன அவ்வளவு பசியா? நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் நான் தீனி பண்டாரம் இல்ல. ஏன்னா நான் மேஜிக்கையும் ஸ்ட்ரென்த்தையும் நிறையவே யூஸ் பண்ணேன். அதனால தான் எனக்கு எவ்வளவு பசி இருக்குது. அதுக்குன்னு நான் நிறைய சாப்பிடுவேன் அப்படின்லாம் இல்ல. சரி ஏதோ ஒண்ணு, உங்களை பார்க்கும் போது ஏதோ ஹங்கரான நைட் மாதிரி இருக்கு. நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்னும் இல்ல. அங்க மத்தவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுது. நான் எதிர்பார்க்கல லியானாக்கு இந்த மாதிரி ஒரு சைடோ இருக்குன்னு. வில்லும் சொல்றான், நானே பயங்கரமா சாப்பிடுவேன். இருந்தாலும் என்ன கம்பேர் பண்ணா லியானா என்ன விடவும் நிறைய சாப்பிடுவா போல. சரி ஏதோ ஒண்ணு, இதுதான் கடைசி. இதுக்கு மேலே நான் உனக்கு தரமாட்டேன், புரியுதா? இப்ப அதை விடுங்க, நம்ம டாபிக் உள்ள போகலாம். வில் நீ உண்மையிலேயே அங்க வேற லெவல் பண்ண. நீ ஒண்டி அங்க இல்லனா எங்களோட நிலைமை என்ன இருக்கும்? அங்க அங்கேயே இருந்து போயிருப்போம். இல்ல நான் ஒண்டி எல்லாத்தையுமே பண்ணல. எல்லாருமே கடுமையா அவங்களோட உழைப்ப போட்டாங்க. அதனால தான் நம்மளால ஜெயிக்க முடிஞ்சது. ஆமா அந்த பைத்தியக்காரனால நம்ம எல்லாருமே இறந்து போயிருப்போம். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, ஒரு கட்டத்துல அவன் என்ன தெரியுமா சொன்னா, இந்த மாதிரி என்னோட கையெல்லாம் நடுங்குது, எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு அப்படின்னு சொன்னா. அந்த டைம்ல எனக்கு எப்படி தெரியுமா ஃபீல் ஆச்சு? எல்லாம் பேர்டனும் என் மேல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நீ வாய மோறியா? இப்போதைக்கு நீ இதை சாப்பிடு. நீ என்ன பண்ணிருக்க? இதே மாதிரி போச்சுன்னா நான் இறந்துருவேன் இங்கேயே. சரி அந்த பவர் அது என்னது? அது மேல என்னோட ஸ்பெல்ல போட்டக்கு அப்புறம் அது பயங்கரமா வித்தியாசமா மாச்சு. அங்க லியானாக்கும் தெரியல. அது நம்ம எப்படி சொல்றது, அதை நம்மளால என்சான்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ஒன்னும் மேஜிக்கும் இல்ல. சரி ஏதோ ஒண்ணு, உன்கிட்ட அந்த மாதிரி ஏதோ ஒரு மேஜிக் பவர் இருக்குன்னா ஃபர்ஸ்டே சொல்லி இருக்கலாம்ல. எங்களோட உயிர் சாகுற அளவுக்கு போயிருக்காது. உடனே கீக்கியும் பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குது. அட ஃபெமிலியர் நீ கம்முனரு. நீ என்ன பண்ணிருக்க என் மூஞ்சில? இவள் இந்த மாதிரி சொல்லு, உனக்கு அந்த விஷயம் தெரியும்னா நீ எதுக்கு நீ அதை பத்தி சொல்லல? இல்ல எனக்கு தெரியல. அந்த டைம்ல என்னோட மைண்ட்ல எந்த விஷயமும் ஓடல. சடனா எனக்கு அந்த விஷயம் தோணுச்சு, நான் அதை பண்ணேன். இப்போ உனக்கே அந்த விஷயத்த பத்தி தெரியலனா கண்டிப்பா ப்ரொஃபசர் ஒர்க்னர் அவருக்கு இந்த விஷயத்த தெரியும். இப்போதான் எனக்கு ஒரு விஷயம்
போகுது அந்த குழுல ஒரு சின்ன பையனை நம்ம பார்த்தோம்ல. நீ அந்த பையனை பத்தி சொல்றேன்னா ஃபின் அந்த பையனை பத்தி தான் சொல்றேன். அவன் அந்த குழுவோட ஒரு சப்போர்ட்டர் மாதிரி தான். நான் இதை பத்திலாம் லிட்ரேச்சர்ல படிச்சிருக்கேன். அது ஒரு ட்ரைபா, அதாவது அவங்களால மேஜிக்கை யூஸே பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த டஞ்சனை பத்தி நிறையவே நாலேஜும் இருக்குமா. அதனாலேயே குயின் மேஜ் அவங்க கூட ஒரு கான்ட்ராக்டையும் உருவாக்குனாங்க. அவங்க இல்லாம இந்த மாதிரி டஞ்சனுக்குள்ள போறது அது இம்பாசிபிளான விஷயமா. அங்க வில்லும் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். நான் வந்து அந்த கிராண்ட் டியூக்கு தோக்கடிக்கும் போது கையில ஒரு பவர் இருந்தது. வந்து என்ன ஃபீலிங், அது என்னவா இருக்கும். இந்த சைடு அந்த ஃபின்னோ வந்து அகாடமியோட ஹெட்டை மீட் பண்றான். பரவாயில்லையே, எல்லாமே எப்படி போச்சு? எல்லாமே நல்லா போச்சு. நாங்க அடியில 49வது ஃப்ளோர் வரைக்கும் போனோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் விஷயம் இது வந்து உங்களுக்காக. ஓ, அப்பனா இத மேஜ் ஸ்லேயர் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிட்டாங்களா? நாங்க ஃபர்ஸ்ட் 40வது ஃப்ளோருக்கு போனோம். அங்க சில பல ஆளுங்க கூட சண்டையும் ஆச்சு. ஆனா என்ன பண்றது, ஒரு 20 ஹை மேஜ் வந்து இறந்து போயிட்டாங்க அந்த பயணத்துல. ஆனா அவங்களுக்கு நம்மளோட ஆளுங்க ஆப்பனன்ட் இல்ல. அதனால கருணையே இல்லாம அவங்கள அப்படியே கொண்டுட்டாங்க. ஆனா நான் பெட் கட்டுறேன், இந்த மாதிரி அந்த மேஜ் ஸ்லேயர் அவன் ஒன்னும் நேச்சுரலா இங்க வரல. ஏதோ ஒரு விஷயம், அதாவது ஏதோ ஒரு டெஸ்ட் தான் அவங்க கீழே பண்ணிருந்தாங்க. அப்போனா நீ என்ன சொல்ல வர? அதாவது இந்த வெப்பனை கிரியேட் பண்றதுக்கு நிறைய மெட்டீரியல்ல ஒன்னு சேர்த்து தான் இந்த வெப்பனை கிரியேட் பண்ணிருப்பாங்களா? அதுவும் நிறையவே டீப்பான ஃப்ளோர்ல இருக்கிற அந்த மெட்டீரியலை வச்சு. ஆனா ஆரோன் என்ன ரெக்வஸ்ட் பண்ணாருன்னா, நாங்க திரும்பவும் போய் ஒரு சர்வே எடுக்கணுமா. சோ அதனால இதை அனலைஸ் பண்ற வேலையை நான் உங்களுக்கே விடுறேன், நீங்களே இதை பாத்துக்கோங்க. ஆனா என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டே இந்த வேலையை உங்க மேல திணிக்கல. சரி, ஏதோ ஒண்ணு, இது ஓகே தான். ஏன்னா இப்போதான் இந்த கதைக்குள்ள வித்தியாசமான கேரக்டர்லாம் உள்ள வருது. அதனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இப்போ மெயின் டாபிக் வரலாம். எதுக்கு நீங்க அந்த பையனை பத்தி என்கிட்ட சொல்லல? நான் வாண்டு எல்லாமே உங்களுக்கு கீழே வரும். ஆனா இதுவே ஸ்வாட பத்தி சொன்னா எல்லாமே என்னோட அதிகாரத்துக்கு கீழே வரணும். வில் எங்க அகாடமியில இருக்க ஒரு பையன், அவன் எல்லாத்தையும் விட்டு இந்த மந்திரக்கோள் இதுல வந்து ஒரு மாதிரி வெறியா இருப்பான். அதே மாதிரி அவன் டவர் மேல ஏறி அந்த மாகிய வெண்டர் அதை அடையணும் அப்படின்னு பாக்குறான். நான் வந்து எதிர்பார்க்கல. நான் ஒரு வால் வந்து மந்திரக்கோளா மாறுமா. நான் என்ன நம்புறேன்னா, இந்த மாதிரி இவனால ஒரு புதுவிதமான இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆக போகுது. ஏதோ ஒண்ணு, இப்போதைக்கு நீ அவனை வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா அவனோட விஷயத்துல நான் தலையிடுவேன். நீ வந்து கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா அவன் இந்த வானத்தையே வெல்லணும்னா அவன் கண்டிப்பா இதை பண்ணணும். இந்த சைடு வில் வந்து அங்க பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான். பின்னாடி கோலட்டும் யோசிக்கிறான். எல்லாரோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா இவனால ஒண்டிதான் அங்க நகர முடியுது. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நான் அதுக்குன்னு சும்மா இருக்க முடியாதுல. இன்னமும் நிறைய விஷயம் வந்து எனக்கு புரியல. நிறைய விஷயத்த நான் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு இடத்த ரீச் பண்ணணும். இந்த சைடு ஜூலியஸ்க்கும் அங்க ஒண்ணுமே புரியல. அவனோட உடம்பு அது வந்து எப்படிப்பட்டது. அவனை பார்க்கும்போது ஏதோ ஒரு மேஜ் மாதிரியும் தெரியல, ஒரு டார்ஃப் மாதிரியும் தெரியல. வந்து அவனை அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அவன் என்ன மாதிரி ஒரு எல்ஃபோட நண்பன். அதுக்குன்னு நீ பார்பேரியனா இருக்கிற அந்த டார்ஃப் கூட எல்லாம் கம்பேர் எல்லாம் பண்ணக்கூடாது. பின்னாடி இதை கேட்கிற ஷியானுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இதனாலேயே அவன் ஓடி வந்து கத்துறான், பைத்தியக்காரா, இந்த மாதிரி என் கூட சண்டை போடுறதுக்கு தயாரா. ஆனா கீழே குதிக்கும் போது அவனோட நிலைமை இன்னமும் மோசமாகுது. உனக்கு இன்னுமா புரியல? உன்னால எழுந்தே நிக்க முடியல. இந்த மாதிரி நிலைமையில நீ வந்து எப்படி சண்டை போட போற? அவனால நகர முடியும்னா என்னாலயும் அதை பண்ண முடியும். இந்த மாதிரி நிலைமையில நீ வந்து என் கூட சண்டை போடக்கூடாது. ஆமா, நீ வந்து என்ன சொல்லிருக்க? இதை நான் சொன்னேன். அந்த கிராண்ட் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் நம்ம 2 பேருக்கு இடையில ஒரு ப்ராப்பரான ஃபைட் வந்து நடக்கும் அப்படின்னு சொன்னேன். உன்னோட வார்த்தையை நீ காப்பாத்தணும். என்ன உன்னால தோக்கடிக்க முடியலனா உன்னால எப்படி அந்த டவரை அடைய முடியும்? சரி, அப்ப நம்ம அதையே பண்ணலாம். அட நில்லுங்க, இந்த மாதிரி எதுக்கு நீங்க சண்டை போடுறீங்க? அப்படியே அவங்க சண்டையும் ஆரம்பிக்குது. அங்க எட்வர்டும் இதெல்லாம் பார்த்துன்னு இருக்காரு. அங்க இந்த சண்டைலாம் நடக்கும்போது அப்படியே ஒர்க்னரும் வராரா. இதை பார்த்து எல்லாருமே தெச்சுக்குன்னு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லா கேரக்டர்ஸையும் காட்டுறாங்க. ஃபைனலா எல்ஃபியும் காட்டுறாங்க. அவளும் சிரிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல அங்க 2 மாசம் போயிடுச்சு. மாசத்துக்கு அப்புறம் ஒர்க்னர் சொல்றாரு, அந்த இன்சிடென்ட் அது நடந்ததுல இருந்து நிறைய பேருக்கு ஒரு விதமா ஃபீல் ஆகலாம். அதாவது ஒரு பயம் அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்குன்னு உங்களோட லேர்னிங் வந்து நிக்க கூடாது. அப்படியே அங்க கிராஜுவேஷனுக்கான எக்ஸாமும் ஏற்படுது. வில்லும் சொல்றான், இது எல்ஃபிக்காக. எல்ஃபியை மீட் பண்ணனா நான் கண்டிப்பா இதை பண்ணணும். அப்படியே அவன் எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட ஒண்டி இல்ல, இந்த சீசன் 1 முடியுது. இந்த சீசன் 1 உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னமும் நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரிய வரல. 2 பேரு அதே மாதிரி இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, வில்லால அந்த டவரை ரீச் பண்ண முடியுமா, எல்ஃபி அடைஞ்சானா, எல்லாமே நம்மளுக்கு சீசன் 2ல தான் தெரியும். சீசன் 2 அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ கூடிய சீக்கிரத்துல நம்மளால அதை பார்க்க முடியும். டேட் கன்ஃபார்ம் ஆனா நம்ம சேனல்லயே அதை நம்ம பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த அனிமே எப்படி இருந்துச்சுனோ கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அவங்கள நெக்ஸ்ட் அனிமேல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.